நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்து விட்டது. நடத்தவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. அப்போ என்ன செய்தாங்கன்னா, அந்த கேட்டெல்லாம் அவங்க வந்து இது ஒரு பொது வழி கிடையாது, இது தனி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து வெறும் அந்த வீடு நீங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது செய்தி வாசிப்பாளர், உங்களை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம், நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லி எங்களை அதிகமாக நேசித்தவர்கள் தான் வர சொன்னாங்க. செய்தி வாசிக்கும் போது என்னோட ரொம்ப அவர்கள் நெருக்கமாக இருந்தாங்க. ஏன்னா நான் ஒரு செய்தி வாசிப்பாளர், அவங்கள போகும்போது வரும்போது பார்ப்பேன். ஆனால் என்றைக்கு என்னுடைய வேலையெல்லாம் நான் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியன்னு சொல்லி வீட்டில் ஜெபத்தை ஆரம்பித்தேனோ அன்றையிலிருந்து எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறது வேற விதமாக மாறும், செய்கிறதெல்லாம் வேற விதமாக மாறினார்கள். கேட்டெல்லாம் பூட்டி அது நடத்தவே கூடாது என்று பயங்கரமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் அப்போ நான் ரொம்ப 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 வருத்தமாயிருச்சு. என்ன ஆண்டவரே, இது உங்கள் ஊழியம் நான் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, வேதாகம கல்லூரி படிச்சிருக்கிறேன், கொஞ்ச நாள் ஏதோ முகம் டிவியில் தெரியாதான்னு போய் 10 வருஷ காலம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் என்னை கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்போ பயங்கரமான எதிர்ப்பு. என் நண்பன் வந்தான், என்னை பார்க்க ஒரு நாள் வந்தான், இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணா, உன்னை பார்க்கணும் அப்படின்னா. அவனும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய பேர் ரூபன் ஜோஷுவா. வந்து நான் ரொம்ப வருத்தத்தோடு அவங்ககிட்ட சொன்னேன், இந்த பாடுறா இப்படி சர்ச்சை ஆரம்பித்தோம், உடனே பயங்கரமான எதிர்ப்பு வந்துருச்சு, கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க, பெரிய பெரிய பூட்டு போடுறாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஜோம் பண்ணிட்டு சொன்னான், எதிர்ப்பா, நிச்சயமா சொல்கிறேன், இதுதான் உன்னுடைய அழைப்புக்கு அடையாளம் என்று ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்கு அப்புறம் அந்த ஒரு பூஸ்ட் வந்தது பாருங்க. எதிர்ப்பு தான் உன்னை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதற்கான சரியான அடையாளம். இதை விட ஒரு அடையாளம் இருக்க முடியாது, நீ தைரியமாய் செய் என்று சொன்னார். அன்றையிலிருந்து இன்றைக்கும் நான் விசுவாசத்தோடு சொல்றேன், கர்த்தர் எதிர்ப்புகளை மாற்ற ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கும் எதிர்ப்புகள் நடுவில் நிற்கத்தக்க கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், சிறிதாய் ஆரம்பிக்கப்பட்டதை நாளுக்கு நாள் கர்த்தர் எதிர்ப்புகள் நடுவில் வளர செய்த ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கொடுத்து என்றால் ஒரு பெரிய விசுவாசம், எதிர்ப்புகள் நடுவிலும் கர்த்தர் நம் நடுவிலே செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.